இப்போ நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி ஜிமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும். செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ்ல யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுடைய ஓல்டு இமெயில் அட்ரஸ் வந்து இருக்கும். பழைய இமெயில் அட்ரஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் அது வந்து கிளிக் பண்ணுங்க இமெயில் அட்ரஸ் அப்படின்றத. இப்போ இமெயில் அட்ரஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு வெரிஃபை யுவர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸ் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து சரியா என்டர் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு சரியா என்டர் பண்ணாதான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். சரியா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல சேஞ்ச் இமெயில் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய இமெயில் அட்ரஸ் வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் அப்படின்ற பாக்ஸ்ல இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்ற இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்றேன். ஆல்ரெடி வந்து பாருங்க அந்த இமெயில் அட்ரஸ்ல எந்த ஒரு எக்ஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிருக்க கூடாது. அது போல புதிய இமெயில் அட்ரஸ் தான் இதுல வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க என்டர் பண்றீங்க அப்படின்னா இது போல எரர் தான் வரும். இமெயில் ஹஸ் ஆல்ரெடி பின் டேக்கன் சொல்லிட்டு வருது பாருங்க. இது போல எரர் தான் வரும். அதனால இப்போ நீங்க வந்து யூஸ் பண்ணாத புதிய இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வேற ஒரு இமெயில் அட்ரஸை இப்போ நான் வந்து என்டர் பண்றேன். இந்த இமெயில் அட்ரஸ்ல நான் எக்ஸ் அக்கௌண்ட் இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணல. எந்த ஒரு எக்ஸ் அக்கௌண்ட்லயும் இந்த இமெயில் அட்ரஸ் நான் வந்து ஆட் பண்ணல. ஓகே, அதனால இது வரைக்கும் எக்ஸ் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணாத இமெயில் அட்ரஸ் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல நீங்க வந்து என்டர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த பாக்ஸுக்கு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ல இருக்கவங்க வந்து பாருங்க ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து பாருங்க நீங்க வந்து அந்த செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து ஈஸியா உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த செக் பாக்ஸ்ல டிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த செக் பாக்ஸ்ல நீங்க வந்து டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க வி சென்ட் யூ ஏ கோட் சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க இப்போ நீங்க இதுல என்டர் பண்ண அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து. இப்போ அந்த கோடை வந்து இதுல என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ் மினிமைஸ் பண்ணிட்டு அதாவது ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. அதாவது இந்த ஜிமெயில் அட்ரஸ் எந்த ஃபோன்ல சைன் பண்ணி வச்சீங்களோ அந்த ஃபோன்ல வந்து பாருங்க அந்த ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணி அப்படின்னா அதுல வந்து கோட் வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோன்ல வந்து பாருங்க ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி இப்போ நீங்க அதுல வந்து ஆட் பண்ண அந்த இமெயில் அட்ரஸை நீங்க சைன் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் சைன் பண்ணல அப்படின்னா சைன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து பாருங்க அப்டேட்ஸ்ல வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா பிரைமரியில வந்து பாருங்க இப்படி வந்து காமிக்கும். இப்போ எக்ஸன்ஸ் ரைட் வந்துருக்கு பாருங்க மெயில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் தரப்புல வந்து மெயில கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அதுக்குள்ள வரும்போது இப்போ அதுல வந்து கோடு வந்திருக்கும். இப்போ அது எந்த டைம்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 2-3 டைம் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தா பழைய கோடு கூட இருக்கலாம். அதனால புதிய கோடு வந்து நீங்க செக் பண்ணி நீங்க கரெக்டா காப்பி பண்ணிட்டு திரும்ப எக்ஸ் ஆப்லயே வந்துருங்க. எக்ஸ் ஆப்லயே வந்துட்டு இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து அந்த கோடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தா என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வெரிஃபை இருக்கு. வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வெரிஃபை கிளிக் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இப்போ அந்த புதிய ஜிமெயில் அட்ரஸ் வந்து பாருங்க ஆட் ஆயிடும். இப்போ என்னுடைய புதிய இமெயில் அட்ரஸ் வந்து பாருங்க ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாருங்க இப்படிதான் வந்து நம்ம எக்ஸ் அக்கௌண்ட்க்கு இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.